வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல ஸ்ப்ரிங் ஆனியன் சப்பாத்தி பண்ண போறோம். இந்த சப்பாத்தி சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த ஸ்ப்ரிங் ஆனியனை வச்சு சப்பாத்தி பண்ணி பாருங்க. இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பாத்திரத்தில் 1.5 கப் கோதுமை மாவு, இது கூட ஸ்ப்ரிங் ஆனியன்ல உள்ள அந்த வெங்காய பாட்டை நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது 1/4 கப் அளவுக்கு இருக்கும். அதை சேர்த்துட்டு நல்ல பொடியா சாப் பண்ண பச்சை மிளகாய் 1 டீஸ்பூன். இது மாதிரி பொடியா சாப் பண்ணிக்கங்க, அல்லது பச்சை மிளகாவை பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்துக்கங்க. 1/2 கப் கட் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியனை நல்லா பொடியா கட் பண்ணிக்கங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசால் தூள், 3/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிருங்க. ஃபர்ஸ்டே தண்ணி சேர்த்துடக்கூடாது. நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி விட்டுருங்க. ஃபர்ஸ்டே தண்ணி சேர்த்துட்டோம்னா மாவு ரொம்ப தளர்வாயிரும். அடுத்து இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். இப்ப நல்லா கலந்தாச்சு. ஸ்ப்ரிங் ஆனியன்லயும் நம்ம சேர்த்திருக்கிற அந்த வெங்காயத்திலையும் ஈரத்தன்மை இருக்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்டே தண்ணி சேர்த்துடக்கூடாது. ஃபர்ஸ்டே தண்ணி சேர்த்துட்டோம்னா மாவு ரொம்ப தளர்வா போயிடும். மாவு பிசைஞ்சாச்சு. மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டா இருக்கு. இதுல 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பெரட்டிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. மாவு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இதை லைட்டா ஒரு தடவை இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு உருண்டைகளா பிரிச்சிடலாம். ஒரு உருண்டை மாவு எடுத்திருக்கேன். லைட்டா கோதுமை மாவுல பெரட்டிட்டு ரவுண்டா தேய்ச்சிடலாம். தேவைப்பட்டா மறுபடியும் மாவு லைட்டா தூவிக்கங்க. ரவுண்டா தேய்ச்சாச்சு. இந்த திக்னஸ்க்கு தேய்ச்சிக்கங்க. இப்போ போட்டு எடுத்துடலாம். சப்பாத்தி கல் போட்டு சூடானதும் நம்ம தேய்ச்சி வச்ச சப்பாத்தி இதில் வச்சுட்டு எண்ணெய் எதுவும் விட வேண்டாம். அந்த சைடு ஒரு 30 செகண்ட்ஸ் போல வேகட்டும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா இதை பரட்டி போட்டுருங்க. இப்பவும் எண்ணெய் எதுவும் விட வேண்டாம். மறுபடியும் ஒரு 1/2 நிமிஷம் இருக்கட்டும். இப்ப மறுபடியும் திருப்பி போட்டுட்டு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கங்க. திருப்பி போட்டுட்டு இந்த சைடும் கொஞ்சமா எண்ணெய் சேர்க்கிறேன். இப்ப 2 சைடுமே சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். அடுத்த சப்பாத்தியும் சேர்த்துட்டு இதே மாதிரி எல்லா சப்பாத்தியையும் போட்டு எடுத்துடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.